இப்போ மார்க்கெட்ல நிறைய டிமாட் அக்கவுண்ட் ப்ரொவைட் பண்ற புரோக்கர்ஸ் இருக்காங்க. இதுல உங்களுடைய நீடுக்கு ஏத்த மாதிரி எப்படி ஒரு சரியான டிமாட் அக்கவுண்ட்டை சூஸ் பண்றது அப்படின்றத தான் இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிமாட் அக்கவுண்ட்டை ஓபன் பண்ண போறீங்க அப்படின்னா பை எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ உங்களுக்கு கிளியரான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு டிமாட் அக்கவுண்ட்டை எப்படி செலக்ட் பண்றது அப்படின்றதுல உங்களுடைய ஃபினான்ஷியல் நாலேஜை நீங்க டெவலப் பண்றதுக்கு என்னுடைய சேனல் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அதுக்கு நீங்க ஒரே ஒரு விஷயம் பண்ணா போதும். இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணுங்க. அண்ட் அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல்ன்றதை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்தா லைக் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்களில் ஒரு சிலருக்கு டிமாட் அக்கவுண்ட் அண்ட் அதை ப்ரொவைட் பண்ற புரோக்கர் அப்படின்றவங்க யாருன்றது தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு அதை குயிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்மளுடைய கேஷை சேஃப் அண்ட் செக்யூரா வைக்கிறதுக்கு எப்படி நம்ம பேங்க்ஸை யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ற கம்பெனியோட ஷேர்ஸை சேஃப் அண்ட் செக்யூரா ஹோல்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் டிமாட் அக்கவுண்ட். அண்ட் அதை ப்ரொவைட் பண்றவங்க தான் புரோக்கர்ஸ் ஆர் டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு டிமாட் அக்கவுண்ட் அண்ட் புரோக்கர்ஸ்னா என்ன அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நீங்க ஒரு டிமாட் அக்கவுண்ட்டை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க பார்க்கணும், என்னென்னலாம் நீங்க செக் பண்ணணும் அப்படின்றத ஒன் பை ஒன்னா இப்போ நம்ம பார்த்துடலாம். நீங்க சூஸ் பண்ற டிமாட் அக்கவுண்ட் புரோக்கரோடைய ரெப்யூட்டேஷன் அண்ட் ரிலையபிலிட்டியை செக் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது ஏன் இம்பார்ட்டன்ட்னா ஸ்கேம் ஆர் அதர் இல்லீகலான விஷயங்கள் இந்த மாதிரி ரெப்யூட்டட் அண்ட் ரிலையபிளா இருக்கிற புரோக்கர்ஸ் பண்றதுக்கான சான்சஸ் கம்மியா இருக்கும். இட்ஸ் பிகாஸ் அவங்க எல்லாருமே செபியில் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட புரோக்கர்ஸை நீங்க சூஸ் பண்றது மூலமா உங்களுடைய ஷேர்ஸ் அண்ட் உங்களுடைய மணி வந்துட்டு அவங்க கிட்ட சேஃபா இருக்கும். இப்போ ஒரு புரோக்கர் செபி ரெஜிஸ்டர்டா இல்லையா அப்படின்றத சிம்பிளா நீங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த புரோக்கரேஜோடைய ஆப் இல்லைனா வெப்சைட்ல அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான நம்பரை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சம்திங் லைக் திஸ். நீங்க சூஸ் பண்ண போற டிமாட் அக்கௌண்டோடைய ஆப் ஆர் வெப்சைட்டோட யூஐ சிம்பிள் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அதுவே யூசர் இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருந்ததுன்னா நீங்க ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். எக்ஸாம்பிளுக்கு பை பண்றதுக்கு பதிலா செல் பண்ணிடுறது, லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பதிலா இன்ட்ராடேல இன்வெஸ்ட் பண்றது. இதையும் நீங்க எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஆப்புக்கான ரிவ்யூஸ் கண்டிப்பா யூடியூப்ல இருக்கும். நீங்க அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடுங்க பிஃபோர் யூ ஆர் சூசிங் யுவர் டிமாட் அக்கௌண்ட். அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜ், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ், டிரான்சாக்ஷன் சார்ஜ், ஸோ இந்த மாதிரியான மெஜாரிட்டியான சார்ஜஸ் உங்களுடைய ப்ராஃபிட்ஸை ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதை நீங்கள் சிம்பிளாக அவாய்ட் பண்ணுறதுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸை நீங்கள் சிம்பிளாக கூகுள்லேயே சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ் இன் இந்தியா அப்படின்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்க. ஸோ அந்த ப்ரோக்கரேஜோடைய லிஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் உங்களுடைய பர்சனல் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது. இப்போ மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரோக்கர்ஸுமே யூசரோடைய கன்வின்ஸ்க்காக அவங்களுடைய டிமாட்/ட்ரேடிங் ஆப்ஸை லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஆப்ஸ் எல்லாமே கன்வீனியன்ட்டா இருந்தாலுமே இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ஆப்ஸ் மூலமா தான் ஒரு சில புரோக்கரேஜ் உங்களுடைய பிரைவசியை கை வைக்கிறாங்க அண்ட் அந்த டேட்டாஸை மிஸ்யூஸும் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரியான ஆப்ஸை நீங்க ஓபன் பண்ணும்போது உங்களுடைய கான்டாக்ட் ஆக்சஸ் கேட்கும், உங்களுடைய லொகேஷன் ஆக்சஸ் கேட்கும், மைக்ரோஃபோன் ஆக்சஸ் கேட்கும் அண்ட் கேமரா ஆக்சஸ் கேட்கும் அண்ட் ஈவன் சம்டைம்ஸ் கேலண்டரோட ஆக்சஸ் கூட கேட்கும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஸோ இந்த மாதிரியான அன்னெசரி ஆக்சஸ் கேட்கிற டிமாட் அக்கௌண்ட் ஆப்ஸை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் நீங்க சூஸ் பண்ண போற டிமாட் அக்கௌண்டோடைய ஆப் இந்த மாதிரியான ஆக்சஸ் கேக்குதா இல்லையா அப்படின்றத நீங்க முன்கூட்டியே செக் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்னா பிளே ஸ்டோர்ல நீங்க சூஸ் பண்ண இருக்க அந்த ஆப்பை சர்ச் பண்ணி ஓபன் பண்ணிடுங்க. அங்க டேட்டா சேஃப்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஆப் என்னென்னலாம் ஆக்சஸ் கேட்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இன்கேஸ் நீங்க ஆல்ரெடி ஒரு டிமாட் அக்கௌண்ட் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அன்னெசரியான ஆக்சஸ் கேட்டிருந்ததுன்னா அந்த மாதிரி ஆப்ஸை அவாய்ட் பண்ணிட்டு வெப்சைட்டை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்க அந்த டிமாட் ஆப்பை யூஸ் பண்றப்ப அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி சமயத்துல கஸ்டமர் சப்போர்ட்டை எப்படி நீங்க ரீச் பண்றது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்களா, இல்லைனா லைவ் சாட் சப்போர்ட் தருவாங்களா, இல்லைனா அவங்கள இமெயில் மூலமா ரீச் பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ப்ராப்ளம்ஸை எவ்வளவு ஃபாஸ்டா அவங்க அட்ரஸ் பண்றாங்க, அதுக்கான டைம் டியூரேஷன் அவங்க எவ்வளவு எடுத்துக்கிறாங்க அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் டிபிக்கலா ஒரு ப்ராப்ளமை அவங்க சார்ட் அவுட் பண்றதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்க, எவ்வளவு டியூரேஷன் அப்படின்றதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எல்லா டீடைல்ஸுமே இந்த brokerage வெப்சைட்ல FAQ அப்படின்ற செக்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் பண்றதுக்கு பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்றதை தவிர்த்து வேற ஏதாவது டூல்ஸ் இல்லைனா ஃபெசிலிட்டியை அவங்க காம்ப்ளிமெண்டரியா தராங்களான்றதை செக் பண்ணுங்க. அண்ட் இந்த டீடைல்ஸை நீங்க அந்த புரோக்கரோடைய அக்கௌண்ட் ஓப்பனிங் பேஜ் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்க அதில் இதை செக் பண்ணிக்கலாம். மார்க்கெட்ல ஒரு சில புரோக்கர்ஸ் ஃபேன்சியான ஃபீச்சர்ஸை வந்துட்டு ப்ரொவைட் பண்றாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஆல்கரிதம் ட்ரேடிங், பை செல் இண்டிகேட்டர்ஸ், மார்ஜின் ட்ரேடிங்ஸ், இது எல்லாமே அன்னெசரி.
இஃப் யூ ஆர் அ பிகினர். அண்ட் இதுலயே ஒரு கேட்ச் இருக்கு. ஆஃப்டர் சம் பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறமா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே அவங்க ஃப்ரீல இருந்து பெய்டா மாத்திடுவாங்க. அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ண உடனேவே பெரிய அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ட்ரேடிங் எதுவுமே பண்ணாதீங்க. கண்டிப்பா லாஸ் பண்ணுவீங்க. ஸோ சின்ன அமௌண்ட்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தென் கிராஜுவலா உங்களுடைய கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டிமார்ட் அக்கௌண்ட் அண்ட் அதை ப்ரொவைட் பண்ற புரோக்கரை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பார்க்கணும், செக் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிமார்ட் அக்கௌண்ட்டை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கிற ஆப் அண்ட் ஃபாஸ்டான கஸ்டமர் சப்போர்ட் இருக்கிற மாதிரியான டிமார்ட் அக்கௌண்ட்டை கன்சிடர் பண்ணுங்க. அதுவே நீங்க ஒரு ஆக்டிவ் ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் அண்ட் அதர் சார்ஜஸ் கம்மியா இருக்கணும் அண்ட் ட்ரேடிங்க்கு ரிலேட்டடான பிரீமியம் டூல்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஆக்சஸ் தராங்களா அப்படின்றத பாருங்க. அப்படிப்பட்ட டிமார்ட் அக்கௌண்ட்டை கன்சிடர் பண்ணுங்க. இல்ல நீங்க ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா ஏஎம்சி அண்ட் அதர் இடன் சார்ஜஸ் இல்லாத மாதிரியான டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. இப்போ நான் சொன்ன இந்த எல்லா ஃபேக்டர்ஸுமே நீங்க கம்பேர் பண்றதுக்கு ஆன்லைன்ல நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அதையும் யூஸ் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எந்த ஒரு டிமார்ட் அக்கௌண்ட்டை நீங்க செலக்ட் பண்றதுக்கு முன்னாடியுமே ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்கை பாருங்க. பெட்டரான வியூ கிடைக்கும். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ so much for watching.